ஒரு பக்கம் கோர்ட்டுக்கு போயாச்சு, இன்னொரு பக்கம் நம்ம கோர்ட்ல என்ன சொன்னாங்க, எப்படி நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் திட்டமிட்டாச்சு, எவ்வளவு பேர் எந்த இடத்துக்கு வரணுங்கிறது பிளான் பண்ணிட்டோம். கோர்ட் நல்ல வேலை, நல்லா தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பு நமக்கு கிடைச்சது. 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிக்க வேண்டும் என்று வருது. நமக்கு தீர்ப்பு வருது 4 மணிக்கு. இடம் மாற்றி தரலாம், அந்த இடையில நம்ம கேட்ட இடம் இல்ல. ஆனா அந்த 1 மணி நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான பேர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இந்து மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. இந்த திராவிட அரசாங்கத்துக்கு சாபமணி அடிக்கக்கூடியதுதான். முருகன் முன்னாடி நிற்கிறாரு. வருகின்ற 2026 பெரிய மாற்றத்தை வரப்போகுது. எப்படி இஸ்ரேல்காரன் சொல்லுவான், அவனுக்கு ஒரு நாடே இல்லை, சந்திக்கும் போது சொல்லுவான், நாம அடுத்த தடவை சந்திக்கும் போது நம்ம நாட்டில் சந்திப்போம். அப்படி சொல்லி அவன் ஒரு நாட்டை பிடிச்சி இன்னைக்கு எல்லா நாட்டுக்கு கல்ல விரல் நாட்டி கொண்டிருக்கிற மாதிரி நாம தினசரி இந்த 2026 ஞாபகப்படுத்தி வருகின்ற தேர்தலிலே நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இப்ப இருந்த நம்முடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க வேண்டும். இந்த குண்டுவெடிப்பை அவர்கள் ஞாபகப்படுத்தி மறக்காமல் செஞ்சு வருகின்ற 26 மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும்.